நேசித்தவர் பிரியும் பொழுது நெஞ்சம் நெருப்பாய் கொதிக்கத்தான் செய்யும். உயிரே பிரிந்து போவது போல வலி உயிரை அறுக்கத்தான் செய்யும். சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சு காற்றும் பாரமாய் மாறத்தான் செய்யும். நீ காட்டிய உண்மையான அன்பிற்கு பரிசாக ஏமாற்றமும் தனிமையும் மிஞ்சும் போது அந்த தீயை எந்த வார்த்தைகளாலும் அணைக்க முடியாதுதான். ஆனால் என் அன்பு பிள்ளையே, அந்த நெருப்பிலேயே நீ வெந்து சாம்பலாகி விடாதே. உன் நெஞ்சில் எரியும் இந்த வேதனையின் தணலை இயேசுவின் பாதத்தில் இறக்கிவை. மனிதர்கள் தந்த காயத்திற்கு அவரிடம் மட்டுமே மருந்து உண்டு. அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று சங்கீதம் 147:3 கூறுகிறது. உன்னை விட்டு விலகியவர்கள் உன் வாழ்வின் முழு அத்தியாயமும் அல்ல, அவர்கள் கடந்து போன ஒரு பக்கம் மட்டுமே. உன் அன்பை புரிந்து கொள்ளாத ஒருவருக்காக உன்னை உயிராய் நேசிக்கும் தேவனை மறந்துவிடாதே. இன்று நெஞ்சில் எரியும் இந்த நெருப்பை நாளை எவராலும் அசைக்க முடியாத ஒரு வைரமாய் மாற்றும் அக்கினியாய் தேவன் உன்னை மாற்றுவார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று தேவன் ஏசாயா 43:2 கூறுகிறார். எரிந்து கொண்டிருக்கும் உன் இதயத்திற்குள் இன்று அவருடைய தெய்வீக அமைதி இறங்கட்டும். உன்னை தூக்கி எறிந்தவர்கள் முன்பாகவே தேவன் உன் தலையை உயர்த்தி உன் முகத்தில் மீண்டும் புன்னகையை மலரச் செய்வார். கலங்காதே, இந்த தழும்புகள் உன் பலவீனம் அல்ல, நீ மீண்டு வரப்போவதற்கான அடையாளம். ஆமேன்.